ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கலை. ஆனாலும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையினால் நாங்கள் முன்கூட்டி இங்கே வர வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தனால நாங்கள் வந்தோம். ஆனாலும் இன்றைக்கி இங்கே வருவோம்னு நினைக்கல. ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்கார். ஸோ வேத வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுவான், சொல்லணும். இப்படி தான் சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு பெரிய மீட்டிங் போட்டு தான் சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி தானே? எந்த சூழ்நிலை வேணாலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணோம், சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஸோ அதான் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஸோ அதனால் ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. நான் 100% விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லலாமே ஹல்லேலூயாவை. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்மெல்லாம் கண்களை மூடுவோமா 2 நிமிடம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த வாயில திறந்து கேட்போம். ஆண்டவரே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவினால் நாம் ஒவ்வொருவரும் வழி நடத்தப்பட வேண்டும். ஏன்னா வேதவசனம் அழகாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை போதிக்கிறவர், நமக்கு நினைப்பூட்டுகிறவர், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். எந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் போதிப்பார், ஆண்டவர் நினைப்பூட்டுவார், அவர் சத்தியத்தின்படி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம சத்தியத்தில் விட்டு விலகிறதுக்கு பிசாசு எத்தனை வேணாலும் நம்ம திட்டம் போடலாம். ஆண்டவருடைய வழியை விட்டு விலக வைக்கிறது தான் அவனுடைய ஒரு பெரிய நோக்கங்க. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரான எதிரி யாருன்னா மனிதர்களே கிடையாது, பிசாசு தான். அதுதான் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லையா, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடு நாம் போராடுகிறோம். அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்மளை விட்டு ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணணுன்றது தான் அவருடைய பெரிய நோக்கம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அதற்காக போராடி கொண்டே இருப்பார். நம்மை அவருடைய பாதையில நிலைநிறுத்த அவர் நமக்குள் போராடி கொண்டே இருப்பார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை. அதனால கண்களை மூடி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்களேன். அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த ஆவியானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவர், எங்கள் சிந்தைகள் உமக்கு நேராக இயேசுவின் நாமத்தில் ஒருமுகப்படுத்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே கல்வாரி அன்பினால் நிரப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த அறிவினால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சபையை நிரப்புவீராக, இந்த சபையில் ஒரு விடுதலை தருவீராக. சத்தியமே விடுதலையாக்கும், அந்த சத்தியமே இயேசுவானவர், அந்த சத்தியமே வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவரே, இவர்களை விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே நடத்துங்க. நசரேயனாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு மத்தேயு 25 எடுப்போமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பார்க்காம டக்குன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். மத்தேயு 25னா என்ன சப்ஜெக்ட்? நிறைய இருக்கும்ல, எழுங்க வாசிப்போம். அங்க எஸ், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். உங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் நல்லா தெரியும். ஸோ புத்தி உள்ளவர்கள் யாரு? புத்தி உள்ளவர்கள் யாரு அது உங்களுக்கு தெரியும்ல. இந்த வேதத்தில் ரொம்ப அழகாய் வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் தெரிஞ்சவங்க தான், ஆனாலும் நான் அதை குறித்து படித்து சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு, 1ஆம் வசனம் 25லேருந்து, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா கன்னிகைகளை சேர்க்கிற ஒரு இடம் என்று வேதம் சொல்லுது. கன்னிகைகள். ஸோ கன்னினா யார் சொல்லுங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தாபனங்கள்,
எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஆதிகா நாட்கள் ஐபிசி, சர்ச் ஆஃப் காடு, இந்த மாதிரி சபைகளில் திருமணமாகாமல் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்யும் பெண்கள் வந்து ஆண்டவருக்காக தன்னை என்ன பண்ணுவாங்க, அர்ப்பணிப்பாங்க. இப்போ ஆர்சி ஸ்தாபனங்களில் அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ மற்ற ஸ்தாபனங்களை எந்த அளவுக்கு கன்னிகைகள் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து வருகிறார்கள்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அது நடந்துச்சு. ஸோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இங்கே பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு இயேசு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, தீவெட்டி வைத்து கொண்டிருக்கிற 10 கன்னிகைகள். அவர்கள் யாருக்காக காத்து தீவெட்டியை வைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா, மணவாளனுக்காக. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணவாளன், நம்ம இந்த உலகப்பூர்வமாக திருமணம் பண்ணும்போது ஒரு மணவாளன் வந்து ஒரு கண்ணி இல்லாத ஒரு பொண்ணை என்ன பண்ண மாட்டார், திருமணம் பண்ணுவாரா? அதான் ஏன் சிஸ்டர் இந்த காலத்தில் பண்ணுறாங்க. அது உண்மை. இந்த காலம் மோசமான காலம், அப்படித்தானே? பாவம் பெருகி போயிருக்கிற காலம். நான் சொல்லணும்னா, நான் சென்னையில் இருக்கனால ரொம்ப பயங்கரமான காரியங்கள் எல்லாம், நீங்களும் சென்னையில் இருந்தால் தான் இந்த காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கையில் மொபைல் வந்துருச்சு, அப்படி தானே? யூடியூப்பில் நிறைய காரியம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமாம், நியூஸில் நிறைய காரியம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுறதுல, கடைசி நாட்களில் என்ன இருக்காது, பரிசுத்தமே இருக்காது, தெய்வ பயமே போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ணை தான் ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு மணவாளன் திருமணம் பண்ணுவார். இன்னைக்கும் நிறைய பேர் கன்னி பெண்ணன் திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் கன்னியாக இருக்காங்களான்னு தெரியாது. ஆனா வேதவசனம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. இயேசுவை ஒரு மணவாளனாக அழகாய் குறிப்பிடுகிறது. அந்த மணவாளனுக்கு யாரு தெரியுமா பொருத்தமா இருப்பாங்கன்னா, கன்னி பெண்கள். அப்ப பாருங்க அந்த வசனம், அதுல 10 கன்னிகைகள்னு வேதம் சொல்லுது. இது ஒரு ஆவிக்குரிய ரீதியான சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படும் போது இருளின் ராஜ்யத்தில் இருந்து கிறிஸ்துவின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் என்ன பண்ணிடுறோம், உள்ள போயிடுறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, வேறு ஒருவரோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தோம். இருளோடு பிசாசோடு இணைக்கப்பட்ட மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க போறாங்க அப்படின்னா, இயேசுவிடம் போறாங்க. அப்படின்னா இயேசுவுக்கு தன்னை மணவாளனாக மாற்றுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் அந்த ரட்சிப்பின் ஆரம்ப நிலையிலிருந்து என்ன பண்ணுது, தொடர ஆரம்பிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கன்னி வந்து ஒரு திருமணமாக போகுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வேதத்தில் ஒரு சம்பவம் தெரியும், எஸ்தருடைய கதை தெரியும். அந்த எஸ்தர் எப்படிப்பட்டவளா இருக்கா, ராஜாவிடத்தில் போவதற்கு நிறைய கன்னிகைகள் தன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. அதுல எஸ்தர் அந்த ராஜாவிடத்தில் போறதுக்காக பல நாள் தன்னை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தெரியும்ல அந்த சம்பவம். நான் நிறைய சொல்லணுன்றனால தான் நிறைய வேத பகுதிக்குள்ள போகாம சிலது மாத்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கன்னி பெண், அந்த எஸ்தர் எப்படி இருக்கனா, ராஜாவை திருமணம் செய்ய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அதுக்காக அவளுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலான காரியங்கள் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டதுல அலங்கார பொருட்கள், வாசனை பொருட்கள், சோ என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு. அதே போலதான் இயேசு ராஜாதி ராஜா. அந்த ராஜா ஒரு நாளைக்கு இயேசு எப்படி வந்தாரு, ஒரு காலத்துல அவர் என்ன பண்ண, தன்னை தாழ்த்தி கழுதையின் மேல் ஏறி வந்தார். அப்படின்னா குதிரை மேல வரல, குதிரை மேல வர்றவர் யார் சொல்லுங்க, ராஜா. ஆனா கழுதை மேல் ஏறி வருது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக. சாதாரணமான மக்கள் அந்த காலத்துல கழுதை ஒரு பயணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம பைக் யூஸ் பண்ற மாதிரி அதை பயன்படுத்தினாங்க. ஆனா ஒரு ராஜா வரும்பொழுது வெண் குதிரையின் மேல் அவர் என்ன வருவார், ஏறி வருவார். வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படித்தான் சொல்லுது. இதே இயேசு ராஜா ஒரு நாளைக்கு எப்படி வரப்போகிறார், வான மீதில குதிரையின் மேல் என்ன பண்ணுவார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அப்ப அந்த ராஜாதி ராஜாவுக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நம்ம எப்ப தெரியுமா, கன்னியுடைய பருவம் ஆரம்பிக்குது. அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு மனிதன் தன்னை என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மணவாளனாகிய இயேசுவுக்காக தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஆயத்தம் என்னங்க, அதுதாங்க சுத்திகரிப்பு. அப்படின்னா என்னது, பரிசுத்தம்.
பரிசுத்தமான வாழ்வு ஒரு மனிதனை என்ன பண்ணுது? தன்னை சுத்தமுள்ளவனாய் கன்னியை போல மாற்றுகிறது. அப்படின்னா அது என்ன பரிசுத்தங்க? அந்த ராஜாதி ராஜாவை இயேசுவை திருமணம் செய்வதற்கு, திருமணம்னா என்னது? தாலி கட்டுறது, அதெல்லாம் நம்ம உலகத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆனா திருமணம்ன்றது உண்மையான அர்த்தம் என்னன்னா, ரெண்டு உள்ளங்கள் இணைவது. ஹல்லேலூயா. சதத்தை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம், கொஞ்சம் உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படின்னா அந்த ரெண்டு உள்ளங்கள் இணைவது. இங்கிருந்து ஏங்கி 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 இயேசுவுக்காக ஏக்கத்தோடு, ஓ எனக்காய் ரத்தம் சிந்தினவர் உண்டு, எனக்காய் ஜீவன் தந்தவர், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட என்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவருக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த கன்னிகைகள்? இந்த சபை என்னும் கன்னி, சபை என்னும் கன்னி என்ன பண்ணுவோம்? காத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இயேசு ராஜாவாய் வரும்போது தன்னை அவரோடு இணைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுவாரு? தன் சபையை என்ன பண்ணுவார்? மனவாட்டியாக தன்னோடு சேர்த்துக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட அந்த நாளுக்காக அவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, காத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த காத்திருப்பு நாட்கள் என்னது தெரியுமா? நம்மளை சுத்திகரிக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. அவருக்கேத்த அலங்காரத்தோடு, அவருக்கேத்த மனவாட்டியாக, வாசனையோடு, சாட்சியுள்ள வாழ்க்கையோடு, பாத்தீங்கன்னா அவருக்கேற்ற ஆபரணங்களை அணிந்து கொண்டு, பாத்தீங்கன்னா அழகான தெய்வீக சுவாபங்களை அணிந்து கொண்டு இயேசுவை சந்திப்பதுதான் அந்த கன்னியின் மிக முக்கிய நோக்கமும் மிகப்பெரிய ஆயத்தமும். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இந்த கன்னி என்பது என்ன அப்படின்னா கரைப்படாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீ என்ன பண்ணக்கூடாது? கரைதிரை. நான் நிறைய வசனம் சொன்னா லேட்டாவும், முக்கியமான சில வசனம் மாத்திரம் சொல்றேன். கரைதிரை அற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதத்தில் பல பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் இயேசுவுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல கன்னியா நான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். கன்னினா என்னது? அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கை? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? எதெல்லாம் கன்னித்தன்மை அப்படின்னா கரைப்படாத வாழ்க்கை. ஒரு கன்னி கரைப்படக்கூடாது. அவங்கள தான் என்ன பண்ணுவோம்? கன்னின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஒரு திருமணமானவங்களை நீ கன்னின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ ஒருத்தரையே நினைத்து கொண்டு இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதே மாசற்ற தூய பக்தி என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்படின்னா என்னங்க கரை? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், சபை எதுல கரைப்பட்டு கிடக்குதுன்னு தெரியுமா? சபையில் இருக்க விசுவாசிகள் எதுல கரைப்பட்டு கிடக்குறாங்க? இந்த சபை என்பது ஒரு கன்னி. இது என்ன பண்ணணும்? கரைப்படாதபடி இயேசுவுக்காக என்ன பண்ணணும்? காத்து கொண்டு. எது தெரியுமா கரை? பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ண போகுது அப்படின்னா அந்த கணவனுக்காக, தன் மணவாளனுக்காக அவ எப்படி இருக்கணும்? கன்னிப்பா என்ன கன்னித்தன்மை என்ன பண்ணிக்கணும்? காப்பாத்திக்கணும். அப்படிதானே? ஆனா அந்த கன்னித்தன்மை என்ன பண்ணக்கூடாது? பிரேக் பண்ணா அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி. அதே மாதிரி தாங்க நமக்குள் அந்த ரட்சிப்பு, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடைக்க கூடாது. அந்த ரட்சிப்பு என்பது ஒரே நாள்ல முடிகிற விஷயம் இல்ல. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சாகுற அந்த நிமை பொழுது வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரட்சிப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. ப்ராசஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. எப்படி நம்ம சாகிற வரைக்கும் துணியை துவைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாள் பறக்கும் போது போட்ட துணியை போட்டுட்டு இருக்கோமா? குழந்தை வளரும் போது ட்ரெஸ் சைஸ் என்ன பண்ணுது? மாறுது. அப்படிதானே? எல்லாமே மாறுதுல. ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருப்போம்ல. காஸ்டியூம் மாத்துறோம், வாஷ் பண்றோம். அப்படிதானே? வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப பாருங்க, அதே மாதிரிதான் ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம ஆத்துமா பிறந்துருதுங்க. ஒரு புது குழந்தையா பிறக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த குழந்தை வளரணும். வளராத குழந்தை பார்த்திருக்கீங்கல்ல? நிறைய குழந்தைங்க பார்த்திருக்கேன். பிறந்த நிலைமையிலே இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. ஒண்ணு முதுகெலும்பு இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்தில் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணாது? வளராது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் இல்லைன்னா நம்ம ஊனமுற்றவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருக்கும்? குன்றி போனவர்களா இருப்போம்னு அர்த்தம். எது தெரியுமா நம்ம ஆவிக்குரிய நிலைமையில குன்றி போகுது? இந்த கரைகள், கன்னித்தன்மையை இழப்பது. அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணல? வளர்ச்சியை தடை செய்து விடும். இயேசுவுக்கு ஒரு அழகான கன்னியாய் நம்ம என்ன பண்ண முடியாது? அர்ப்பணிக்க முடியாது. பிரியமானவர்களே, அவைகள் எவைன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுல கரப்படக்கூடாது?
சபை கரைப்படாமல் வாழ்ந்தால் மாத்திரமே இயேசுவின் மணவாளனாகிய இயேசுவுக்கு தன்னை கன்னியாய் அர்ப்பணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா வேதம் அழகா சொல்லுது. பாத்தீங்கன்னா 1 யோவான் 2 தெரிஞ்சவங்க டக்குன்னு வாயிலே சொல்லிட்டு போயிடலாம். 1 யோவான் 2:15 வாசித்தீங்கன்னா வேதம் அழகா சொல்லுது. என்னது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எதுலாம் தெரியுமா கரைப்படக்கூடாது? 4 காரியத்துல கரைப்படக்கூடாது. 4 காரியம் இந்த உலகம் உன்னை கரைப்படுத்தும். பிசாசு டைரக்டா வந்து நம்மளை கரைப்படுத்த மாட்டான். இந்த 4 வச்சுதான் கரைப்படுத்துவான். ஒரு ஆத்மா பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை எப்படி வந்து பிசாசு சூழுவான் தெரியுமா? இந்த பாத்தீங்கன்னா 4 காரம்: உலகம், மாமிசம், பிசாசு, மனுஷன். இந்த 4 நாளதான் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? கரைப்படுவான். பிரியமானவர்களே, ஆனா இந்த 4ல எவன் ஜெயிக்கிறானோ, ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் 4த்தையுமே ஜெயித்தார். ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவனை தேவ ஆலயத்தில் நான் என்ன பண்ணுவேன்? தூணாய் நிறுத்துவேன். நீங்க ஜெயிக்கிற ஒரு நபரா இருந்தா இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை தூணா நிறுத்துவார். இந்த ஆலயத்துல மாத்திரம் இல்ல, பரலோகத்திலே ஆண்டவர் தூணா நிறுத்துவார். 2 அர்த்தம் இருக்கு. இந்த ஆலயத்துல யார் இந்த உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆலயத்தில் தூணாய் நிறுத்துகிறார். அப்படின்னா சபைகளுக்கு தேவன் விளக்காய் வெளிச்சமாய் என்ன பண்ணுவார்? மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, இதை நம்ம ஜெயிக்கணும். ஆனா இதோட தான் நமக்கு சாகர வரைக்கும் போராடுறோம். இதோட தான் சாகர வரைக்கும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் போராட வேண்டியது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷனோட போராடிட்டு இருப்போம். அப்படிதானே? ஆனா உலகம், இப்போ நான் முதல் சொல்றேன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எதுல தெரியுமா கரைப்படும்? உலகம்னா என்னங்க? என்ன உலகம்? உலகத்துல எக்கச்சக்கமா இருக்கு. என்ன இருக்கு? கண்களின் இச்சனை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகம். என்ன உலகம்? கண்களின் இச்சைனா போதுன்ற மனசு வருதா? இருக்கிற பணம் போதுன்னு நினைக்கிறோமா? கண்ணு பார்க்கறதெல்லாம் வேண்டாம், அதான் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறோமா? ஒரு கார்னா இன்னொரு கார் வாங்கிதான் ஆகும். அப்படிதானே? கார் நல்லா தான் இருக்கும். அந்த காருக்கு தேஞ்சி ஒரு ஏதாவது ஆயிட்ட வாங்கலாம். ஆனாலும் நமக்கு எப்படி இருக்காது? நியூ மாடல் வந்தா வாங்கிடுவோம். ஒரு போன் நியூ மாடல் வந்து என்ன பண்ணிடுவோம்? மாத்திடுவோம். பொருளாசை என்னும் விக்கிரகம் இருந்தால் கர்த்தர் அடிப்பார். வேதவசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பொருளாசை இருப்பதனால தான் நிறைய நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்தி எப்படி இருக்குன்னா, போதும் என்ற மனதோடு உனக்கு பக்தி இல்லைன்னா வேஸ்ட். அதான் உலகத்தால் கரைப்படுகிற ஒரு வாழ்க்கை. கண்ணில் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது, லேண்ட் மேல லேண்ட் வாங்கி குவிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம். அப்படிதானே? அதேதான் நோக்கம். ஏன் சிஸ்டர் தப்பா? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கலையா? ஈசாக்கு ஆசீர்வாதம்? ஆமா, உண்மைதான். அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. இவங்கெல்லாம் ஆண்டவரை ரொம்ப தேடினாங்க. அதெல்லாம் விட ஆண்டவரை நேசிச்சாங்க. இப்ப புரிஞ்சுச்சா? யார மாத்திரம் நேசிக்கணும்? ஆண்டவரை மாத்திரம் தான் அதிகமா நேசிக்கணும். பணத்தையோ, பொருளையோ, மேன்மையோ, கனத்தையோ என்ன பண்ணக்கூடாது? நேசிக்க கூடாது. அப்படி நேசிக்கிறவர்கள் கரைப்படுகிறவர்கள். ஏன்னா நேசம்ன்றது யாருக்கு மாத்திரம்? அன்பு யாருக்கு மாத்திரம் கொடுக்கணும்? கல்வாரி சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்தி ஜீவன் தந்த இயேசுவுக்கு மாத்திரமே என்னுடைய முழு அன்பு. அதனாலதான் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கற்பனை என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணு? அன்பு கூறுவாயாக. எப்ப நம்ம உலகத்தை நேசிக்கிறோமோ அப்பவே ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுட்டோம், விபச்சாரம் பண்றோம்னு அர்த்தம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போற பொண்ணு வேற ஒருத்தரோட ஓடிட்டா கல்யாணம் நடக்குமாங்க? அதான் இது. எந்தெந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டே வரும் பொழுது நம்ம எப்ப உலகத்துல போய் விழறோமோ அப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவருக்கு துரோகியா மாறிட்டு, ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுட்டு. சிலர் பாத்தீங்கன்னா கணவனுக்கு துரோகம் பண்ற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? பயங்கர கொடுமைலாம் நடக்குது இந்த உலகத்துல. அதெல்லாம் எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படி கணவனுக்கு துரோகம் செய்து வேறு ஒருவனோட தொடர்பு வைக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இது. ஆண்டவர் அதை அப்படிதான் பாக்குறாரு. நீங்க தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் ஆண்டவர் அப்படிதான் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேலை ஒப்பிட்டு சொல்லுவார். நீ வேசி,
நீ என்ன வந்து என்ன பண்ண, என்ன மறந்துட்ட, நீ எவையோ பின்னாடியே போன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து என்ன பண்ணுவாரு, பயங்கரமா திட்டுவாரு. அப்ப பாருங்க வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசுவை தவிர நீ உலகத்தை நேசிக்கும் பொழுது நீ அதை திருமணம் செய்து கொள்ளுகிறாய். நீ அவர் என்ன பண்ற, அந்த உலகத்தோடு உன்னை என்ன பண்ண, உன் மனதை இணைத்துக் கொள்ளுகிறாய். உலகமும் நீயும் ஒன்றி போய் விடுகிறாய். அப்ப உண்மையான நேசம் ஆண்டவர் கொடுக்க முடியாது. யார் உலகத்தை, பணத்தை, பொருளை நேசிக்கிறாங்களோ அவங்க ஆலயத்துல வந்து எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. யார் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறாங்க அவங்க தான் ஆலயத்துல தூணா நிப்பாங்க. பாருங்களேன், அவங்க தான் இழுத்து போட்டு செய்வாங்க ஆண்டவருக்காக. எதையாவது செய்யணும், நான் அந்த மீட்டிங் நடத்துறேன், அந்த மீட்டிங் நடத்துறேன், பாஸ்டர் கூட இதை இணைந்து செய்யறேன், அதை இணைந்து செய்யறேன் அப்படின்னு ஆண்டவருடைய காரியங்களை அதிக உற்சாகம் உள்ளவர்களாய் மாறுவாங்க. ஆனா பணத்தின் பின்னாடி ஓடுறவங்க, பொருளின் பின்னாடி ஓடுறவங்க, மேன்மை பெருமையின் பின்னாடி ஓடுகிறவர்களால என்ன பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நேசம் எங்க இருக்கு, அங்க இருக்கு. ரெண்டே ஜமானுக்கு வேலை செய்ய முடியாது இல்ல. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ என் இருதயம் முழுமையா யாருக்கு மாத்திரம், ஆண்டவருக்கு மாத்திரம். ஏன்னா கொடுக்கணும், அதுதான் நீதிங்க, இல்லைன்னா அது அநீதி. ஏன் அப்படின்னா எனக்காய் ஜீவனையே தந்தவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ள போதானே தெரியல, போகுதா புரியுது சிஸ்டர்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், டீப்பாலாம் சொல்லலை, ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்தனால அப்ப பாருங்க, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காப்பதே எப்படிப்பட்டது, மாசற்ற தூய பக்தி என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உலகத்தால் கரைப்படக்கூடாது. ஒரு கண்ணி கெட்டு போயிட்டானா அவன் கரைப்பட்டுட்டான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம உலகத்தால் என்ன பண்ணக்கூடாது, நீ கரைப்படாத ஒரு பக்தி இருக்கா? எனக்கு பக்தி இருக்கு, நான் பைபிளை தூக்குறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆவியில நிரம்புவேன், ஆனா நான் உலகத்தோடயும் இருப்பேன், அது வந்து வேஸ்ட். அந்த பக்தி கணக்கில் சேர்க்கப்படாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம், வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாடுகிறோம். அதுல அந்த 5 கன்னிங்க அப்படிதான் போயிட்டாங்க. அந்த 5 கன்னிக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, எண்ணெய் இல்லாம போயிடுச்சு. அந்த கதை உங்களுக்கு தெரியும், அதனால படிச்சா லேட் ஆயிரும். நான் மெயினான விஷயங்களை சொல்லிட்டு வேகமா முடிக்கிறேன். அந்த 5 கன்னிகைகளுக்கு எண்ணெய் இல்லாம போச்சு. புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு எண்ணெய். என்ன தெரியுமா, அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம். யாருக்கு தெரியுமா அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் கிடைக்கும்? உண்மையா? கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, அப்படிதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்ப யாருக்கு இந்த அபிஷேகம்? எதுக்கு அபிஷேகம்? அபிஷேகம் இல்லாம வாழ முடியுமா? பைபிள் வசனம் சொல்லுங்க, இயேசுவை அளவில்லாமல் நிறைத்தாராம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தார். எல்லாம் வந்து அப்போஸ்தலர்கள் ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு முறை அல்ல. ஆண்டவர் சொன்னார், அவர் மேல போகும்போது நீ வந்து மேல வந்து காத்துருங்க, நான் உங்களுக்கு தேற்றவாளை நான் அனுப்புறேன்னு. ஒரு நாள் தான் அனுப்புனாரா? ஒரு நாளைக்கு எல்லாம் முதல் நாள் பயங்கரமான அபிஷேகம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறாங்க, யாருக்கும் புரியல. நிறைய பேருக்கு புரியுது, என்னடா இவங்க வந்து நம்ம லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அதோட நின்று போச்சு அபிஷேகம். நோ, ஒரு இடத்துல போயிட்டு அவங்களால பிரசங்கம் பண்ண முடியாது, பயந்து வர்றாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க, போய் ஆண்டவரை பத்தி பேசும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருது, எல்லாம் பயந்துட்டு வர்றாங்க. ஆண்டவரே, நாங்கள் தைரியமா நம்முடைய வசனத்தை போதிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். திரும்பி ஒரு அபிஷேகம், ஆவியானவர் இறங்குகிறார். அபிஷேகம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும். என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேங்க. எத்தனையோ பிசாசு போராட்டங்கள் வந்து நிற்கும். அப்படியே நீங்க அப்படியே பலவீனம் அடைந்து அப்படியே சோர்ந்து போற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு என்ன ஆகும் தெரியல அப்படின்னு. அப்ப போயிட்டு ஆண்டவர் சமத்துல அழுது, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அந்த அபிஷேகம் துரத்தி அடிச்சுனே ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய, அது முடிஞ்சிச்சு, அது ஓடி போச்சு. அதனால பலன், தைரியம். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அனாதியான தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, களைப்படைவதும் இல்லை. ஆனால் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுத்து. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். சத்துவம் என்பது என்ன தெரியுமா? இயேசுவின் சாயல். இயேசுவின் சாயலுக்குள் ஒரு மனிதன் வரணும்னா மாம்சத்தை ஜெயிக்கணும். அபிஷேகம் முக்கியம், என்ன முக்கியம். அப்படிதான் வேதம் சொல்லுது. நான் எதுவுமே வேதத்தில் வெளியில இருந்து சொல்லல, பைபிள் தான் சொல்றேன். அதுதான் எண்ணெய். இந்த எண்ணெய் எப்ப தெரியுமா கிடைக்கும்? அந்த ப்ராசஸ்ல இருந்தாதான் கிடைக்கும். என்ன ப்ராசஸ்ல? கரை
திரை அற்ற வாழ்வின் பாதையில இருந்தாதான் கிடைக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் அபிஷேகம் கிடைக்கலையான ஏங்க, ஆவியானவர் இல்லாம உங்களால் ரட்சிக்கப்பட முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானதான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். அபிஷேகம்ன்றது அளவு நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்களாம் அபிஷேகம் இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லாம அவர்தான் சத்தியம், இவர்தான் இயேசுன்னு சொன்னாதான் உங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியும். அதான் பேசிக் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள். ஆனா பரிசுத்த ஆவியான செயல்பாடுகள் நம்ம வாழ்வில் என்ன ஆகணும்? பெருகணும். பெருக 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 கனி உள்ள வாழ்க்கை நமக்கு பெருகும். ஏனென்றால் அந்த கனி யாருடையது சொல்லுங்க? கனி யாருடையதுங்க? பரிசுத்த ஆவியானவருடையது. ஆவின் கனியோ உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். ஆவியின் கனியோ, பரிசுத்த ஆவியானவரின் கனியோ அன்பு. ஆமா, அதுதான் சுத்திகரிப்பு. அது எந்த மனிதனுக்குள் வருகிறானோ அவன் ஒரு மனவாட்டியாய் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். அவனை பரிசுத்த ஆவியானவர் மனவாட்டியாய் மாற்றுகிறார். யாருக்கு? மணவாளனாகிய இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க பைபிள்குள்ள இருக்க தானே சொல்றேன், ஏன் இப்படி ஏதோ முழிக்கிற மாதிரி இருக்கு? நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அபிஷேகம் எதுக்கு? கீழே விழுறதுக்கா? அபிஷேகம் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு அபிஷேகம். நிறைய பேர் அபிஷேகத்துல நிரம்புவாங்க, ஆனா கீழே அது அளவில்லாம சிலர் ஆண்டவர் நிரப்பாரு போல விழுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அபிஷேகம் முதல்ல உன் கேரக்டரை மாற்றும். அதான் மெயின். ஏன்னா ஆவியானவர் என்ன கொண்டு வருகிறார்? கனிகளை கொண்டு வருகிறார். அபிஷேகம் ஒரு மனிதனை பலப்படுத்தும். கோழ மாதிரி இருக்கா பாத்தீங்களா, நடிக்கிட்டு அவன் என்ன ஆயிடுவான்? கோலியாத்து மாதிரி நிப்பான் தைரியமா. கோலியாத்தை விழுந்தான் பாத்தீங்களா தாவீதுக்கு முன்பாக. ஏன்னா தாவீதுக்கு என்ன இருந்தது? சங்கீதம் 23 என்னங்க வாசிக்கிறீங்க? என்னையால் என் பாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆத்மா என்ன பண்ணும்? பொங்கி பொங்கி வழியும், நிரம்பி நிரம்பி வழியும். நீங்க கண்டுபிடிச்சலாம். ஒருத்தருடைய சுவாபத்தை வச்சு இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னு கண்டுபிடிச்சலாம். இருக்காரா இல்லையா கண்டுபிடிக்கலாம். அதுவே மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அதான் சொல்ல, நீ என் நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், என் நாமத்துல நீ அற்புதம் செய்யலாம், அடையாளம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அக்கிரம செய்கைக்காரரை என்ன விட்டு என்ன பண்ணுங்க? அதெல்லாம் விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள். ஆனா மணவாளனுக்கு நீ மணவாட்டியாய் கன்னியாய் கரை திரையற்ற கன்னியாய் மாறணும்னா தேவை என்ன தெரியுமா? என்ன ரொம்ப அவசியம். அதுதான் விளக்கை எரிய வைக்கும். அந்த விளக்கு என்ன தெரியுமா? அது நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நானா எதுல கரைப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடறேன் வேகமா. உலகத்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது? கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதே மாசற்ற தூய பக்தி என்று வேதம் அழகா யாக்கோபு நினைக்கிறேன். வேதம் அழகா. யாராவது உங்களுக்கு அந்த அவசரம் தெரியும், நான் எடுத்து வாசிங்களேன். யாக்கோபுல இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எதுல, யாருக்காவது அந்த வசனம் தெரிஞ்சா தாராளமா வாசிக்கலாம் வேகமா. மாம்சத்துல கரைப்படக்கூடாது. மாம்சம் என்ன பண்ணக்கூடாது? உலகம், மாமிசம், பிசாசிலிருந்து கரைப்படுத்தக்கூடாது. எது மாம்சம் சொல்லுங்க? எதுங்க மாம்சம்? அழுக்கா ட்ரெஸ் போட்டா கரைப்பட்டுருமா? மாம்சம் எது தெரியுமா? கோபம், எரிச்சல். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, எரிச்சல், சண்டை, வைராக்கியம், கசப்பு, துர்குணங்கள், இதெல்லாம் மாம்சத்திலிருந்து புறப்படுகிறவைகள். நம்ம உடம்புல இருந்து புறப்படுறது அதெல்லாம் எங்க? ரத்தத்திலிருந்து புறப்படுது. ரத்தத்தில் இருக்க சுவாபம் ஆதாமேவாளுடைய அந்த அப்ப நம்ம பெற்றோருடைய பாவ குணாதிசயங்கள் எங்க இருந்து வருது? மாம்சத்திலிருந்து எழும்புகிறது. அதுதான் வேதம் அழகாய் சொல்லு. உங்களுக்கு தெரியும் வசனம் வாசிக்க, ரோமர் 8:6 சொல்லுது, மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த ஆவியின் சிந்தை யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன? அபிஷேகம். ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்படும் பொழுது மாம்ச சிந்தைகள் உடைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவர். எதுல? கனிகளை கொண்டு வருகிறவர். திருத்துவ தேவனை பிரிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டோம்னா நமக்கு பரிசுத்த குணங்கள் வராது.
பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்கு அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வரும்பொழுது கொடியேற்றுகிறவர் யார்? ஆவியானவர். அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் இங்க பாருங்களேன், சீடர்கள் எல்லாம் இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னு அவன் தலை தெறிக்க என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இயேசுவை ஃபாலோ பண்ண, ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணாங்க. என்னதான் அவருக்கு நடக்குது பாப்போம். யாருக்கும் அப்ப கூட பாருங்க, பயந்தனாலதான் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மறுதலிச்சிட்டார். தைரியம் இருந்தால் பேதுரு என்ன பண்ணிருக்க மாட்டாரு? மறுதலிச்சிருக்க மாட்டாரு. அவர் மறுதலித்த காரணம் என்ன? பயம். நம்மளையும் பிடிச்சி என்ன பண்ணுவானுங்க? போட்டுருவானுங்கன்னு பயம். அதே ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு தேற்றவாளன் வருவார், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போக கூடாது, வெயிட் பண்ணுங்க. அப்ப தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமைக்காக காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பிக்கிறார். நிரப்பினவனே தைரியமா, எந்த கோழைங்களா பயந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கினவங்க எல்லாருமே வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பயந்து. இவருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்குமான்னு அந்த பூட்டப்பட்டு வீட்டுக்குள் தான் இயேசு என்ன பண்றாரு? வந்து என்ன பண்றாரு? எல்லாரும் பாரு, என்ன தொட்டு பாருன்றாரு தோமாவிடத்துல. அப்படி பயத்தோடு இனி என்ன நடக்குமோ, இனி எதிர்காலம் என்ன, மீன் பிடிக்க திரும்பி போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பேதுரு ஒவ்வொருத்தரும் பின்மாற்ற சிந்தையோடு அங்க பயந்துகிட்டு இருக்க நேரத்தில் இயேசு தரிசனம் ஆகிறார். அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அடுத்ததே ஆண்டவர் சொல்றார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போறேன், நான் தேற்றவாளனை அனுப்புவேன், உங்களை அவர் அளவில்லாமல் நிரப்புவார். அப்போதான் பாத்தீங்கன்னா நீங்க என் பாத்திரத்துல நீங்களும் பானம் பண்ணுவீங்கன்னு அன்னைக்கு சொன்னார்ல, அது எல்லாரும் பானம் பண்ணாங்க. இயேசுவுக்காக இயேசுவை போல மறிக்க எவ்வளவு ஒரு துணிச்சல், தைரியம் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். நம்முடைய ஆவியானவருடைய சுவாபங்கள், கடவுளின் பிதாவாகிய தேவனுடைய சுவாபங்களை இயேசு அவருடைய தற்சரூபமாய் அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின அந்த சாயலை நமக்குள் கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பலமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, நம்ம எதால கரைப்படக்கூடாதுன்னு முதல் சொன்னேன், உலகத்தால. நான் சிம்பிளா சொல்றேன், மாம்சம். இது நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், டைம் போயிடும், டைம் பத்தாது. பாஸ்டர் எத்தனை மணிக்கு? 8:30க்கு முடிச்சிருவா? எஸ், 8:30. சரி. அப்போ மாம்சம் எது? மாம்சம். வீட்டுல யாராவது நம்மளை ஒரு சீ அப்படின்னாலோ நம்மளை அவமதிச்சுட்டு அமைதியா இருக்க முடியுதா? தேங்க்யூ சொல்ல முடியுமா? நன்றி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க மனைவி, யோ உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு எல்லா கஷ்டமும் வந்ததுன்னா தேங்க்ஸ்மா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்ல முடியுமா? முடிய மாட்டேங்குது. ஏன்னா மாம்சம் ஒன்று இருக்குல்ல, அந்த மாம்சம் குதிச்சுட்டு எலும்பி கொப்பிச்சிட்டு வரும். அப்படிதானே? யோ உன்கிட்ட வந்து நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு. அப்படிதானே? என்னென்னலாம் பேசுவோம். சொந்தக்காரங்களை, நம்மளை மதிக்காதவங்களை, நம்மளை புரிந்து கொள்ளாதவர்கள், நம்மை நேசிக்காதவர்கள், நாம் செய்த நன்மையை மறந்து போனவர்கள், நன்றி, இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். நம்மளால எதையாவது சகிச்சுக்க முடியுதா? மாம்சம், கோபம் வருது இல்ல, வைராக்கியம் வருது இல்ல, இவனை இங்க வச்சு இங்க வைக்கணும், வா உனக்கு எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்களையே நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ம மாம்சத்தை அடக்க முடியல. நம்ம சொந்த ரத்தத்து கூட, ரத்தம் மனைவி, அப்படிதானே? அந்த மனைவிடத்தில் நம்ம மாம்சத்தை அடக்க முடியல. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்ம மாம்சத்தை அடக்க முடியல. இதுதான் கரையுள்ள ஒரு வாழ்க்கை. எந்த மனிதன் மாம்சத்தை ஜெயிக்கிறானோ அவனே கரை திரையற்றவனாய் இயேசுவுக்கு மனவாட்டியாய் தன்னை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு தூய கன்னியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தேவை என்ன? என்ன வேணும்? என்ன? அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அவருடைய சத்துவம். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர், அவருடைய சத்துவத்தில் வல்லமையில் என்ன பண்ணுங்கள்? பலப்படுங்கள். பலன் அப்ப எங்க இருக்கு? ஆவியானவர்ட்ட இருக்குங்க. ஏன் என்னால ஜெயிக்க முடியல? ஏன் என்னால எதிர்கொள்ள முடியல? கோபப்படாம இருக்க முடியல? என்னால கசப்பா இருக்க மன்னிக்க முடியல? என்னால தேவனுடைய சாயலை எனக்கு கொண்டு வர. ஆனா நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், இயேசு பத்தி நல்லா தெரியும், வசனம் பயங்கரமா கேட்கிறேன், ஆனா ஒரு வசனத்தின்படி என்னால நடக்க முடியல. உங்களால முடியாது. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னாலே அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப எப்படிதான் முடியும்? தேவனால் எல்லாம் கூடும். அவர் எனக்குள்ள வந்து எனக்கு ஏதாவது என்ன பண்ணுவாரு? செய்வார்.
அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை எனக்குள் வரும் பொழுது என்றாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயேசுவை போல என்னால் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த நரக கூட்டம்லாம். ஒரு மனிதனை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற. ஹல்லேலூயா. எப்போ நம்ம தேவ ஆலயமா மாறுறோம் தெரியுமா? இந்த கரையற்ற பரிசுத்த வாழ்வு, மாசற்ற வாழ்வு ஒரு மனிதனுக்குள் வரும்போது, ஆண்டவரை பார்க்கும்போது ஆலயமா பார்த்துட்டு உள்ள நுழைகிறார், ஆவியானவர் வந்துடுறார். அவங்களை கொண்டு ஏதாவது செய்யணும்னு அவர் நினைக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மையாய் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனம் சொல்லுது, தாம் தெரிந்து கொண்டவர்கள், அழைத்தவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாய் மாற்றின பிறகு அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த நீதிமான்றது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, அப்ப பாத்தீங்கன்னா முதல் சொன்ன உலகத்தால கரைப்படக்கூடாது. இரண்டாவது சொன்ன மாம்சத்தால கரை, நமக்குள்ள இருக்கிற மாம்ச உணர்வுகள், எமோஷன்ஸ், அதனால நம்ம கரைப்படக்கூடாது. நம்ம எமோஷன்ஸை கட்டுப்படுத்த நம்மால முடியும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும். தோ சொல்றார் ஆண்டவர், நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன்கொள் நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ என்னால உலகத்தை ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை உருவாக்கின சர்வ வல்லமை ஆவியானவர். அந்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாய் முடியாதவைகள் முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், மூணாவது பிசாசை ஜெயிக்கணும். இது ரெண்டுமே அவன் தான் கொண்டு வருவான். ஏன் தனியா பிரிச்சு சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு பிசாசு யாரு? மனுஷனா? சிஸ்டர், அவங்களால இப்படி ஆச்சு சிஸ்டர், இவங்களால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இவங்க. ஏன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? மனுஷனை சொல்லுவோம். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு என்ன இல்லை. மாம்சனா யாரு சொல்லுங்க? மனைவி. ஆதாம் என்ன சொல்லுவாரு? என் எலும்பில் மாம்சத்து. மனைவியோட உனக்கு பிரச்சனை இல்லை. மனைவிக்கு பின்னாடி ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. என்ன ரத்தம்? உன் பிள்ளையோடு உனக்கு போராட்டம் இல்லை. உன் சொந்த பந்த ரத்த உறவுகளோடு உனக்கு போராட்டம் இல்லை. நீ ஆண்டவருக்காக வாழணும்னு வந்துட்டல. உனக்கு முதல் சத்துருவை யாரு? பிசாசு. ஏன்னா இருள்ற ராஜ்யத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வெளியே வந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க. உங்க பெயர் அங்க ஜீவ புஸ்தகத்தில் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டனால நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினா அந்த கட்சிக்கு அவனுக்கு பிடிக்குமா? அவன் நம்மளுக்கு எதிரி மாதிரி தானே பார்ப்பான். அதான் இங்க நடக்கு. நீங்க வேற ஒரு உலகத்திலிருந்து வந்துட்டீங்க. இருளின் உலகத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிவந்து அன்பான இயேசுவின் ராஜ்யத்துக்குள் போனனால உங்களுக்கு சத்துரு பிசாசு மனுஷன்ல. அவங்களுக்கு தான் போராட்டம் பெருகும். நல்ல பாருங்களேன், ஆண்டோர்கிட்ட நெருங்கி ஆண்டோருக்காக வாழ்றவங்களுக்கு தான் போராட்டம் நிறைய இருக்கும், கஷ்டம். நான் நீங்களே சொல்லுங்க, என்ன துன்மார்க்கம் நல்லா இருக்கான், ஆனா அவன் அவ்வளவு அநியாயம் பண்றான், நான் ஏன் அப்படி இருக்கேன்? ஏன் வருது? உங்களை பலசாலியா மாத்த வருது. உங்களை ஆண்டவருடைய கனிக்குள் கொண்டு வர பிரச்சனைகள் வருகிறது. எங்க பிரச்சனை வந்தாதாங்க நீங்க முறுமுறுப்பீங்களான்னு தெரியும். இஸ்ரவேலை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனாதானே அவனுக்கு கோபம் வருமானு தெரியும். இஸ்ரவேலை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனாதானே அவன் கீழ்ப்படிவானான்னு தெரியும். இஸ்ரவேலை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனாதான் மோசே கல்லறிவானான்னு தெரியும். இஸ்ரவேல் வனாந்திரத்துக்கு பைபிள்ல வசனம் சொல்லுதுங்க. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. ஆனா உனக்கு தான் உன்னை தெரியாது. உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு உன்னை நான் வனாந்திரத்தின் நேரா என்ன பண்ணேன்? கானானுக்கு கொண்டு போக போனேன். ஏன்னா கானான் சூப்பர். அந்த கானானை நீ தக்க வச்சுக்கணும்னா, பரலோகம் என்றது மேன்மையானது, நித்தியமான மகிழ்ச்சியான இடம். அந்த இடத்தை நீ தக்க வச்சுக்கணும்னா உங்களுக்கு தெய்வீக சுவாபம் வேணும். அந்த சுவாபம் எப்ப தெரியுமா அவர் கண்டுபிடிக்க முடியும்? அவர் கண்டுபிடிச்சாரு. நம்ம இருதயத்தின் ஆழத்தை குடைந்து பார்க்கிறவர், தூரத்தில் இருந்து உன் நினைவுகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு நீங்க யாரு நான் யாரு நல்லா தெரியும். ஆனா எனக்கு தான் தெரியாது நான் யாரு. இப்படி பேசிட்டேனே, ஏன் அது முன்னாடியே தெரிய வேண்டியது? நீங்க தானே நீங்க தானே நீங்க தானே உங்களுக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க. நம்ம இப்படி பேசுவோம், ஏன் உங்களுக்கு தெரியல? நம்ம இப்படி கோபப்படுவோம், கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டனோ, தெரியலையே நம்மளை பத்தி நமக்கு இல்ல.
அந்த சூழ்நிலை தானே உங்களை வெளிப்படுத்தினது நீங்க யாருன்னு. சேம். ஏன் இந்த போராட்டம்? ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு நிறைய எல்லா கிறிஸ்தவனும் இப்படிதான் சொல்லுவான். சிஸ்டர், நான் இந்துல இருக்கிற நல்லா இருந்தேன் சிஸ்டர், ஆண்டுகிட்ட வந்தேன், பெரிய அப்பத்துல இருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. இது கேட்டு கேட்டு எனக்கு புளித்து போன ஒண்ணு. சரி, தெரியல. ஏன்னா வேற ஒரு இருளின் ராஜ்யம் உங்களோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்? அவைகளோடு யுத்தம் செய்த வேண்டும். நீங்கள் ஒரு தாவீதை போல யுத்த வீரனாய் மாற வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதை எதிர்பார்த்து அலோவ் பண்றாரு. பேதுருவை பார்த்து பிசாசு உன்னை என்ன பண்றான்? சோதிக்கிறான். நான் விட்டு கொடுத்தேன், ஆனா நீ உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொள்கிறேன். யோபுக்கு பிசாசு சோதிக்க வரான், விட்டு கொடுக்கிறாரு. பண்ணுப்பா, ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் யாருன்னு, உத்தமன்னு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் போராட்டங்கள், துன்பங்கள், பிசாசால் வருகிறவைகள். ஆனா நம்ம யாரோட போராடிட்டு இருப்போம்? மாம்சத்தோட போராடிட்டு இருப்போம், அப்படிதானே? ரத்தத்தோட. உன்னாலதான், இப்படி அது, அப்படி இப்படி அப்படி அந்த அப்படின்ற நேரம் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு, நீ அப்பாலே போ சாத்தானே, என் மாம்சத்தை நீ தூண்ட முடியாது, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, செகண்ட்ல அந்த இடத்துல விடுதலை எல்லாம் அடங்கிடும். அதுதான் கடல் மேல ஏறி நடக்கிறது. பேதுரு கடல் மேல் ஏறி நடந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிச்சீங்கன்னா இது உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். அப்போ ஒரு ஹல்லேலூயா சொல்லணும் சத்தமா. எஸ், ஆமென். சோ பிசாசு, மனிதர்கள், மனுஷன் இதெல்லாம் ஜெயிச்சு வந்தா கடைசியா மனுஷன் பெரிய சோதனையா வருவான். நம்மளை ஆண்டவர் விட்டு வழி விலகுகிற ஆலோசனைகள், ஆண்டுடைய சத்தியத்தின்படி நம்மளை நடக்க விடாம தடை செய்கிற மனிதர்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு அதிலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில பாத்தீங்கன்னா மனிதர்களால் இடறி போவார்கள், கணவனால, மனைவியால, பிள்ளைகளால ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை விட்டு விடுவார்கள். ஆனா அதிலும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் சத்தியாவியானவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள் நடத்தி நிச்சயமாய் ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்றது, முடிவு பரியந்தம். மத்தேயு 24:13 வாசிக்க வேண்டாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா ரட்சிப்பு ஒரே நாள்ல முடியல, பரிசுத்தம்ன்றது ஒரே நாள்ல முடியல, ஆயிட்டே இருக்கு. என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறேன். எஸ்தரை போல நான் ராஜாவின் சமூகத்திற்குள் பிரவேசிக்கும் வரை என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எஸ்தர் எப்படி இருந்தா? கடைசி நாள் அவளுடைய டர்ன் வருது, ராஜாட்ட போறதுன்னா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கும்ல சுத்திகரிப்பு. அன்னைக்கு கொஞ்சம் அலங்காரம் அழகா தான் இருந்திருக்கும்ல, அதிகமா இருந்திருக்கும்ல. ராஜ வஸ்திரத்தோடு போயிருப்பாள். ஹல்லேலூயா. அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் மரிக்கும் வரைக்கும் நாம் ரட்சிப்பை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்? சுத்திகரித்துக் கொண்டே இன்னும் அதிகமாக என் ரட்சிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். யாருடைய உதவியில? தூய ஆவியானவரின் உதவியால். ஹல்லேலூயா. எஸ். சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவர் என் தலையை, எல்லா குட்டி பிள்ளைங்களும் தெரியும், என்னையால். எஸ், ஒரு மரண இருளின் வழியாய் நடந்தார். இன்னும் 2 விஷயம், டைம் ஆயிடுச்சு, வேகமா சொல்லி முடிக்கிறேன். இந்த 5 கன்னிகைகள் 10 கன்னிகைகளுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒண்ணு நடக்குது. பாத்தீங்களா? உங்களுக்குலாம் தெரியும், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தீவெட்டி இருக்குல்ல. அந்த தீவெட்டி என்ன தெரியுமா? ரட்சிப்பு. தீவெட்டினா என்னது? ரட்சிப்பு. பைபிள் வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயால பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்பென்னும் தீவெட்டி, ரட்சிப்பென்னும் தீவெட்டி. ஏசாயா 62:1. யாராவது வாசிங்களா அந்த வசனம் மாத்திரம். தீவெட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் பேசிக். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையின் ஆத்மாவின் ஆரம்பமே ரட்சிப்புல தான் ஆரம்பிக்குது. அதன் நீதி உன் கனிகள் பிரகாசம், நீதான் உலகத்திற்கு வெளிச்சம். அதன் ரட்சிப்பு போதும், எரிகிற தீவெட்டி. அப்ப அவங்க கையில 10 பேருக்கு என்ன இருந்தது? தீவெட்டி இருந்துச்சு. ஆனா 5 பேருக்கு தான் எரிய வைக்க முடிஞ்சிச்சு. ஆனா ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இருந்துச்சு, தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இதுதான் 2 விதமான கூட்டம் கிறிஸ்தவ உலகத்தில் இருப்பாங்க. எல்லாமே கன்னிகைகளா தான் இருப்பாங்க. எப்படி தெரியுமா? இயேசுக்காக வாழ்றேன், இயேசுக்காக வாழ்றேன், இயேசுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. ஆனா அந்த கூட்டத்துல எந்த கூட்டம் தெரியுமா? மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமா இருக்கும்னா இந்த ரட்சிப்பை காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். இந்த ரட்சிப்பை காப்பாத்துறதுக்கு அந்த தீவெட்டிக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்?
பரிசுத்த ஆவியான உதவி இல்லாம உங்களுடைய அந்த வெளிச்சம் இந்த உலகத்திற்குள் என்ன பண்ணும்? சூரியனினி நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பா. அந்த சூரிய வெளிச்சம் தீவெட்டி எரியணும். நீ உலகத்திற்கு வெளிச்சம். இயேசுவுடைய வந்து போதனைகள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் தீவெட்டி எரியணும். அந்த தீவெட்டியில எண்ணெய் ஊத்தணுங்க. எண்ணெய் ஊத்திட்டே இருந்தாதான் என்ன பண்ணும்? எரியும். எண்ணெய் பாதி பேருக்கு போயிடுச்சு. இப்படிதான் கிறிஸ்தவ கூட்டத்துல 2 டைப் பீப்புள். எண்ணெய் வச்சுக்கிட்டே பத்திரமா காப்பாத்திக்கிட்டே போற ஒரு குரூப் எங்க போயிடும்? பரலத்துக்கு போயிடும். எண்ணெய் வச்சுட்டு கடைசியில ஆனா 2 பேருமே ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? எப்படி தீவெட்டி எல்லாருக்குமே இருந்துச்சோ அந்த மாதிரி எல்லாருமே நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். 10 பேருக்குமே என்ன வந்துருச்சு? அது என்ன தெரியுமா? தூங்குகிற அனுபவம். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிப்பான். தூங்குற அனுபவம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஆவின் கனிகளுடைய லாக்னஸ், இருள். எபேசியர் 5:11 நினைக்கிறேன். அந்தகார கனியற்ற கிரியைகளுக்கு உடன்படாதபடி அவைகளை கடிந்து கொள். அந்தகாரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நித்திரை மயக்கம் எப்ப வரும்? இருள்ல தான் வரும். தூக்கம் நைட்டு தானே தூங்குவோம். இருள் வந்துருச்சுன்னா என்ன வந்துரும்? தூக்கம் வந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிச்சம் இல்லை, ஆவின் கனிகள் குறைந்து போய்விட்டது. அதுதான் தூங்குற அனுபவம், மயக்கம். நான் என்ன பண்றேனே எனக்கே தெரியாது. நான் ஆண்டவருடைய ட்ராக்ல இருக்கேனா தெரியாது. பாய் போட்டு படுத்து தூங்குற அனுபவம். அப்படின்னா செத்து போன அனுபவம் இல்ல. அதுக்கு அடுத்த லெவல் போயிடுச்சுன்னா அவுட். செத்து போச்சு, ஆத்மா செத்து போச்சு. திருப்பி மறுபடி பிறக்கணும். ஆண்டு சமூகத்தில் போய் அழுது மன்னிப்பு கேட்டு உபவாசித்து, ஆண்டவரே நான் மன்னிங்க, நான் மாத்துங்க, என்னை திரும்பி மாற்றுங்க, என்னை திரும்பி மறுபடி பிறக்க வைங்க, திரும்பி எனக்கு ரட்சிப்பை கொடுங்க அப்படின்னு திரும்பி என்ன பண்ணணும்? எழுப்பணும். ஆனா இது அதுக்கு முன்னாடி ப்ராசஸ். ஆனா அதுலயே நம்ம என்ன ஆயிரணும்? விழித்து விடணும். அதுதான் அந்த சபைக்கு சொல்றாரு, வெளிப்படுத்தல. நீ தூங்குறனா அது உன் கனி குறைஞ்சிக்கிட்டே வருது. உன் கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ இழக்கிற ஆவின் கனிகளை இழந்து கொண்டு வருகிறாய். ஆவின் கனிகளை நான் எவ்வளவு இழக்கிறேனோ அவ்வளவு இருள் என்னை சூழ்ந்து கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம். ஆவின் கனிகள் எவ்வளவு எனக்குள் பெருகிறதோ அவ்வளவு என் வெளிச்சம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்த தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அலையில தான் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நித்திரை மயக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலான பரிசுத்த ஆவியானவரை குணாதிசயங்கள் குறைந்து போகிற ஒரு நிலைமை. எல்லாருமே தூங்கிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்திருக்கு இல்ல? 10 பேருக்குமே அந்த பிரச்சனை வந்தது. அது சோதனை, வேற வழி இல்லை, சோதனை. ஏன்னா எதிர்கட்சி ஒருத்தர் இருக்கான்ல, இருள் ராஜ்யம் இருக்குல்ல, அவன் இருள் வரும் பொழுது அப்படின்னா பிசாசு உங்களுக்கு எதிராய் வீரியம் கொண்டு 7 மடங்கு நெருப்பில் உங்களுக்கு எதிராய் வரும் பொழுது, அலை போன்ற கடல் போல கொந்தளிக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை அடித்து கொண்டு போக வரும் பொழுது, சூறாவளி போன்ற காற்றை போன்ற உபத்திரவங்கள், துன்பங்கள் உங்களை நெருக்க வரும் பொழுது, அதுதான் இருள். அந்த இருள்ல நான் கனிய இழக்கிறேன் அப்படின்னாலே நான் தூங்க ஆரம்பிச்சேன், நான் தெளிவில்லாம இருக்கேன்னு அர்த்தம். நான் தெளிவில்லை. அதுதான் இருள். மனிதனுடைய வாழ்க்கையில் அதுதான் இருள். பிசாசு அப்படிதான் வருவான். போராட்டத்தின் வழியா வருவான், பிரச்சனை வழியா வருவான், மனிதர்கள் வழியா வருவான், இல்லாததை சொல்லுவாங்க, திடீர்னு ஆசீர்வாதம் போகும். எப்படி யோபு நினைச்சு பார்த்துருப்பானா? அவனை மாதிரி எத்தனை உண்மை உள்ளவன் யாருமே இல்லைல்ல இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு யோபுக்கு வந்த சோதனை எத்தனை வேதனையானது யோசித்து பாருங்க. அவனை சோதிக்க வந்தவைகள் அவைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் தேவன் சோதித்தறிகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆபிரகாமை அவன் சோதித்தறிந்து அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் அவனை நிறுத்தினார். பாத்தீங்கன்னா பிசாசு ஒன்னு ஆண்டவர் சோதிச்சு பாப்பாரு, இல்ல பிசாசு சோதிப்பான். பேதுருவை சோதித்தான், விழுந்துட்டார் இல்ல? ஆபிரகாம் நிலை நின்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப தூங்குறோம் தெரியுமா? ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்க்கையில் குறையும் போது அது எப்ப குறையுது? ஒரு துன்பம் வரும்போது குறைஞ்சிருது, ஒரு போராட்டம் வரும்போது குறைஞ்சிருது, விசுவாசம் குறையும் போது குறைந்து விடுகிறது. அப்போ நம்ம அலர்ட்டா இருக்கணுங்க. அதை தான் வேதவசனம் 1 பேதுரு 2 நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்கள் எதிராளியான பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் 5, 6, 7 நினைக்கிறேன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்து, அதனால் அவனுக்கு எப்படினுமா விழித்திருந்த அவனுக்கு முடிச்சிட்டேன், எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இருளான பாதைகள்
எல்லார் வாழ்க்கையிலும் வரும் பிரியமானவர்களே, எல்லார் வாழ்க்கையிலும் வரும். இருள் சூழுகிற காலம் வரும். ஆனா கர்த்தர் அதில் உங்களுக்கு பிரகாசிப்பார் வெளிச்சமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இருள் உங்களை கவ்வி விடாது. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களுக்கு. விசுவாசத்தோட ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். இந்த இருளான காலத்துல, இந்த இருளான பாதையில அவர் என்னோடு இருப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்களை விட்டு அந்த இருள் என்ன பண்ணுகிறது? விலகி ஓடுகிறது பிரியமானவரே. அதனால உன்னை எதிராளியான பிசாசு உனக்கு எதிர்த்து கர்ஜிக்கிற சிங்கம் போல் உன்னை விழுங்க இருளின் ராஜ்யம் வரும் பொழுது நீ பயப்படாத. அவனுக்கு எதிர்த்து விசுவாச கேடகத்தோடு, அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. உனக்கு வருகிற உபத்திரவங்கள் பறந்து போய்விடும், போராட்டங்கள் பறந்து போய்விடும், துன்பங்கள் பறந்து போய்விடும். நீயோ நீதிமானாய் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருள் சூழ்ந்துச்சுங்க, உண்மையா இல்லையா? நான் மரண இருளிலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை இருள் சூழ்ந்தது. பார்வோன் சூழ சூழ திருப்பி திருப்பி துரத்திக்கிட்டே வரான். அவ்வளவு அடி வாங்கினா போய் அடங்க மாட்டேங்கிறான். திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்றான். இப்போதாவது நான் தொடருவேன், நான் பிடிப்பேன், அவர்களை அப்படியே விழுங்குவேன். பின்னாடி என்ன பண்றான்? போறான். அவன் எவ்வளவு வீரியம் கொள்றானோ அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்காய் வைராக்கியத்தோடு சீறி நிற்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தை நீ இருக்க அந்த கானான் தேசத்தை உனக்கு என்ன பண்ணுவேன்? உன்னுடைய சந்ததிக்கே கொடுப்பேன்னு. ஆண்டவரே இதை எப்படி அறியறதுன்ட்டான். முடிஞ்சு போச்சு. இதை எப்படி? அதுக்கு மேல சொல்றாரு, உனக்கு குழந்தை தருவோம் பான. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, செய்வீர் ஆண்டவரே. அது அவர் பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டதான். ஆனா அடுத்ததே ஆண்டவர் சொல்றாரு, அதனால இந்த தேசத்துல நீ பரவி உன் சந்ததி பெறுகிறது, தேசமே உனக்கு சொந்தமாகும்னா அவரால் கொஞ்சம் நம்ப முடியல. இது எப்படி ஆண்டவரே ஆகும்? அதுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க. வந்து பலி செலுத்தினுவார். அது பெரிய தப்பு. ஆண்டவரை நம்பல. அதனால பலி செலுத்த உட்கார்ந்தவனை போட்டா பலி அங்கீகரிக்க ஆண்டவர் என்ன பண்ணல? இறங்கல. பட்சி வந்து இறங்குது. உடனே இருள் சூழ்ந்து விட்டது ஆபிரகாமை. காரிருள் சூழ்ந்து திகிலும் பயமும் ஆபிரகாமை சூழ்ந்துருச்சு. அப்ப வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அதை விரட்டுறார், அந்த பிசாசை விரட்டுறார். பட்சி வந்து சாப்பிட வருது, அவனுடைய பலியை போன்னு விரட்டுறான். அவ்வளவுதான். ஆண்டவர் வந்தார், அக்கினி இறங்கினது. ஆண்டவர் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். அடுத்தது சொல்றாரு, நீ 400 வருடம் உன் சந்ததி எங்க இருக்கும்? நீ என்ன நம்பல, எகிப்துல அடிமையா இருக்கும். விசுவாசித்தாலே நிலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் ஆண்டவரை நல்லா தெரிஞ்சிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? விசுவாசத்துல வல்லவனாய் மாறினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. கடைசியா சொல்லட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கரைதிரையற்றவர்களாய் மனவாட்டிகளாய் மாறணும்னா கடைசியா மிகப்பெரிய ஒரு கேடகம் வேணும். அது என்ன சொல்லுங்க? விசுவாசம். ஏன்னா அவன் அடிக்கிற காத்து, அவன் கொண்டு வருகிற பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்களேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். சொல்லுங்க. 5 நிமிஷம் பாஸ்டர் எடுத்துட்டேன், சாரி பாஸ்டர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசம், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசித்தால் நிலை நிற்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நிலை நிற்போம். ஹல்லேலூயா. எப்பேர்வித போராட்டத்திலும் ஆண்டவரே, நான் கரைதரை அற்றவளா என்னால் வாழ முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய பலத்தை அல்ல, நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி முன்னேறி போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாங்க. நம்ம 2 நிமிஷம் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாம் 2 நிமிஷம் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய சாயலாக எங்கள் ரட்சிப்பை நிலைநிறுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வாயில திறந்து கேட்போமா? நான் ஒரு வரி மாத்திரம் பாட போறேன், அதுக்கப்புறம் நீங்க ஜெபிங்க, சரியா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் மாத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் ரட்சிப்பை, நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு, ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு நான் அதிகமாக பேசினது என்னன்னா, கரைதிரையற்ற வாழ்வுன்னு முதல் சொன்னேன். 2வது சொன்னேன் என்ன வேணும்? அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். 3வது என்ன சொன்னா, விசுவாசம் வேண்டும் என்று சொன்னேன். அதில் கரையை பற்றி அதிகமாக சொன்னேன். எதுலலாம் கரைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் வாயில தந்த ஆண்டவரே, எங்கள்
ஹalleluya. எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு உமக்கு மனவாட்டியா இந்த சபை மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. விசுவாசம் மிக பெரியது. நான் சொன்ன எல்லாத்திலுமே விசுவாசத்தினால் அவருடைய இருதயங்களை தேவன் சுத்தமாக்கினார் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வாயில திறந்து எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன். ஆண்டவர்கிட்ட 2 நிமிடம் வாயை திறந்து பேசுங்களேன். ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தும் என்று சொல்லுங்களேன். அவர் நிலைநிறுத்த வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய சபையை பாதாளம் மேற்கொள்வதில்லை என்று சத்திய வாக்குத்தத்தம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆவியானவர் சர்வ வல்லவராய் நீர் எழும்பி நிற்பீர். இயேசுவே, நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களை உமக்காக பழுதற்றவர்களாக, கரையற்றவர்களாக, திரையற்றவர்களாக எங்களை நிலைநிறுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்கள் பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்பதை ஆணித்தரமாய் நம்புகிறோம், ஆணித்தரமாய் நம்புகிறோம். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே. 2 லைன் பாடுவோமா. விசுவாசியே நீ கலங்காதே. கரங்களை தட்டி விசுவாசிப்பேன் நான் பதறேனே, விசுவாசிப்பேன் நான் கலங்கேனே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பா. உணர்ந்து சொல்லுவோம். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே.
கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கை